ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டிஷ்? ஆமாம், கருணக்கிழங்கு ஃப்ரை. கருணக்கிழங்குல இவ்வளோ சூப்பராக 65 மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஈஸியான மெத்தடில் கருணக்கிழங்கு 65 சூப்பராக மொறுமொறுப்பாக எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். கருணக்கிழங்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிப்பாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அது கருணக்கிழங்கு சிப்ஸாக ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருணக்கிழங்குல போடுறதுக்காக நான் கொஞ்சோண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, கருணக்கிழங்கு அந்த கிழங்கு வகை சாப்பிடும் போது நம்மளுக்கு நாக்கு சொர சொரப்பாக இருக்கும், அரிக்கும் நாக்கில், அந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படக்கூடாதுன்றதுனால தான் நம்ம புளி சேர்க்குறது. ஸோ அதுக்காக நிறையா இல்லை, சும்மா லைட்டாக லெமனோட சின்ன சைஸ் இருந்தாலும் ஓகே தான். பேருக்கு கரைச்சி வச்ச அந்த புளியை நம்ம என்ன பண்ணணும், அதில் கருணக்கிழங்கு மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா என்னென்ன போடுறோன்றதை பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, எவ்வளோ உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், காரம் உங்களுக்கு இன்னும் நிறையா தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கருணக்கிழங்கு நனைகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, தண்ணியை ஊற்றி அதை ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்ச உடனே தண்ணி நல்லா சுண்டிடும். சுண்டினோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, எப்படி பெரட்டின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா ஃபுல்லாக கருணக்கிழங்குல. இப்போ இந்த கருணக்கிழங்கு ரெடி. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருணக்கிழங்கு 65க்கு நீங்கள் எப்படி இப்போது கருணக்கிழங்கு எண்ணெய் வைப்பீங்களோ அந்த மாதிரி கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் எண்ணெய் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கருணக்கிழங்கா எண்ணெய் சூடாகணுன்னு போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இது கூட கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்கணும்னா ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அது ஃப்ரை பண்ணி முடித்த உடனே பாருங்கள், எம்மியாக இப்போ எப்படி சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு கருணக்கிழங்கு. அது ஃப்ரை பண்ணும் போதே நல்லா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா டெம்ப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் கருணக்கிழங்கு 65 எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இவங்க வெஜிடேரியன் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே ருசியாக இருக்கும். நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சாச்சு கருணக்கிழங்கு 65. நீங்கள் கருணக்கிழங்கு நிறைய டிஷ் செஞ்சுருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க செய்யாதவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.